Allied Mathematics 2 Madras University syllabus. இப்போ வரப்போற current semesterன்றது May 28th May 28 2024க்கான preparation start ஆகுது. ஸோ நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்னா நமக்கு மொத்தம் 5 யூனிட் இருக்கு. அந்த 5 யூனிட்ல எது சிம்பிளான யூனிட், எதுக்கு வந்து நல்ல ப்ரிஃபரன்ஸ் இருக்கு, எதுல இருந்து அதிகமான கொஸ்டின் வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்து தான் நான் இங்க ஆர்டர் பண்ணி எழுதியிருக்கேன். இது வந்து ஒரு 6 கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து நீங்க கொஸ்டின் பேப்பர் வந்து நமக்கு ஒரு வீடியோவா இருக்கு. அண்ட் நீங்க பிடிஎஃபா வேணும்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டி வெப்சைட்ல போயிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்னு கூகுள்ல டைப் பண்ணாலே வரும். அதுல SM3AEன்னு கொடுக்கணும். ஏன்னா இப்ப கரண்டா SM3AE கரண்டா எழுதுற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 2024ஓட கரண்ட் ஸ்டூடெண்ட்ஸோட சப்ஜெக்ட் கோட் வேற. நம்ம புதுசா எழுதுறதுனால நம்ம கிட்ட வந்து கொஸ்டின் பேப்பர் இருக்காது. ப்ரீவியஸா எழுதினதுக்கும் நமக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னா ஒரே ஒரு யூனிட் தான் டிஃபரன்ஸ். அதனால இந்த சப்ஜெக்ட் கோட ரெஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கும் முன்னாடி போய் பார்க்கணும், நிறைய கொஸ்டின் பேப்பர் பார்க்கணும் அப்படின்னா SBAMN அப்படின்ற ஹெட்டிங் சப்ஜெக்ட் கோட் கொடுத்தீங்கன்னா 2020க்கு முன்னாடி எழுதின ஸ்டூடெண்ட்ஸோட அலைட் மேத்ஸ் 2 கொஸ்டின் பேப்பர் வரும். இதெல்லாம் நம்ம ஒரு ரெஃபரன்ஸ்க்காக செக் பண்ணிக்கலாம். ஈஸியஸ்ட் டாபிக் அப்படின்னா வெக்டார் கால்குலஸ் தான் நமக்கு ஈஸியஸ்ட் டாபிக். அண்ட் அதுல இருக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன டாபிக்குமே வந்து 5 மார்க் இல்லைன்னா 10 மார்க்ல வரும். இது டாபிக் கம்மியா இருக்கிறதுனால கிளியரா படிச்சுக்கணும். அண்ட் ஒன் மோர் திங், ஒரு கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிற கொஸ்டின் இன்னொரு கொஸ்டின் பேப்பர்ல இல்லவே இல்லை. எத்தனை கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாத்தீங்கன்னாலும் ரிப்பீட்டே ஆயிருக்காது. ரிப்பீட் ஆயிருக்கிற ஒரே டாபிக் இதுதான். ஏன்னா இது டெரிவேஷன். இது டெரிவேஷன்றதுனால இது மட்டும்தான் எல்லா கொஸ்டின் பேப்பர்லயும் இப்படியே தான் இருக்கும். இது மாத்தி இருக்கவே இருக்காது. மத்த எந்த ஒரு சம்முமே ஒரே கொஸ்டின் வரவே வராது. ஸோ கொஸ்டின் மெமரைஸ் பண்ணாதீங்க. எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகும்போது கொஸ்டின் மெமரைஸ் பண்ணவே முடியாது. பண்ணினாலும் யூஸ் கிடையாது. ஏன்னா அந்த கொஸ்டின் வரப்போறது கிடையாது. ஸோ டாபிக் வைஸ் ப்ரிப்பேர் ஆயிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வெக்டார் கால்குலஸ் எடுத்துட்டு அதுக்கு ஒரு 2 days ஸ்பெண்ட் பண்ணுங்க. கிரேடியன்ட், யூனிட் நார்மல் எப்படி கண்டுபிடிக்கணும், டைரக்ஷனல் டெரிவேட்டிவ், ஆங்கிள் பிட்வீன், அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் இந்த 5 டாபிக். இதுல இருந்தா நமக்கு 10 மார்க் வருது. ஸோ 10 மார்க் எப்படி வரும்னா சப்டிவிஷனோட வரும். ஷோ தட் இட் இஸ் டைவர்ஜென்ஸ் அண்ட் கர்ல் அப்படி கேட்கலாம். இல்லைன்னா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் டைவர்ஜென்ஸ் ஆஃப் டைவர்ஜென்ஸ்னா டாட் ப்ராடக்ட். D stands for dot, C stands for curl, cross அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். டைவர்ஜென்ஸ், கர்ல், சாலினாய்டல் இரோட்டேஷன். சாலினாய்டல் இரோட்டேஷன் வந்து ப்ரூவ் தட். ஸோ இந்த மோஸ்ட்லி இரோட்டேஷன் எல்லா சம்லையும் இருக்கும். ஸ்கேலார் பொட்டன்ஷியலும் எல்லா கொஸ்டின் பேப்பர்லயும் 10 மார்க் கொஸ்டின்ல இருக்கு. அப்ப இந்த பின்னாடி பார்ட்ல இருந்து ஒரு 10 மார்க் கொஸ்டினும் முன்னாடி பார்ட்ல இருந்து 5 மார்க் கொஸ்டின் அண்ட் இதோட டெஃபினிஷன்ஸும் படிச்சுக்கோங்க. கிரேடியன்ட்னா என்ன, யூனிட் நார்மல் சர்ஃபேஸ்னா வெக்டார்னா என்ன, டைரக்ஷனல் டெரிவேட்டிவ்னா என்ன அப்படின்றதுக்கான 2 மார்க் கொஸ்டின். ஸோ அப்போ நம்ம இந்த யூனிட்ல இருந்தே நம்மளால ஒரு 12ல இருந்து 15 மார்க் நம்ம எய்ம் பண்ண முடியும். ரெண்டாவதா எங்க வரணும்னா இன்டெகிரல் கால்குலஸ். இன்டெகிரல் டிஃபிகல்ட்டா இருக்கும், நமக்கு இன்டெகிரேட் பண்ண தெரியாது அப்படின்னா இதுல ரொம்ப இன்டெகிரல் வராது. நிறைய டிஃப்ரெண்டான சம்ஸ் எதுவும் வரப்போறது இல்லை. இதுல நமக்கு என்ன இருக்கு, 10 மார்க் கொஸ்டின்ல இல்ல 5 மார்க் கொஸ்டின்ல ரிடக்ஷன் ஃபார்முலா கண்டிப்பா வரும். நம்ம கிட்ட இருக்கிறது 3 ரிடக்ஷன் ஃபார்முலா, காஸ், சைனு, சைன் பவர் எம், காஸ் பவர் என் ரெண்டும் சேர்ந்து. இந்த 3 ரிடக்ஷன் ஃபார்முலாவும் டெரிவேஷன். ஸோ ஒரு தடவைக்கு 2 தடவை இல்ல 3 தடவை இந்த டெரிவேஷனை டிரைவ் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் தென் அந்த ரிடக்ஷன் ஃபார்முலாவை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ், அந்த ரிடக்ஷன் ஃபார்முலாவை பேஸ் பண்ணி வர ப்ராப்ளம்ஸ் அது 2 மார்க்ல இருக்கலாம், 5 மார்க்ல இருக்கலாம். சேம் தான் பெர்னாலிக்கும். இப்போ இந்த யூனிட்ல இருந்து நான் ஈஸியா 15 மார்க் நம்மளால எடுக்க முடியும். ஏன்னா ரிடக்ஷன் ஃபார்முலாவை நம்ம திருப்பி திருப்பி படிக்கிறதுனால மெமரைஸ் ஆயிடும். அது மெமரைஸ் பண்ணாலும் ப்ராப்ளம் இல்லை, மாறாது. பெர்னாலி ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுற சம் சிம்பிளா இருக்கும், ஏன்னா லிமிட்ஸ் இல்லாம இருக்கும். அண்ட் கீழே ரிடக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணி போறதும் ஜஸ்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணி மல்டிப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த யூனிட்டுக்கு தான் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இதுல வந்ததுன்னா ஃபர்ஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கணும். அண்ட் தென் லாப்லஸ். லாப்லஸ்ல 2 டிவிஷனா இருக்கும், ஒன்னு லாப்லஸ், ஒன்னு இன்வர்ஸ் லாப்லஸ். ஸோ நான் ஓரளவுக்கு அபோவ் ஆவரேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா டாப்பிக்கையும் சிலபஸ் வச்சு ஒவ்வொரு டாப்பிக்கா கவர் பண்ணி படிங்க. இது வந்து ஒரு பேசிக்கா ஸ்ட்ரகிள் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஆன வீடியோ.
ஏன்னா இப்ப லேப்லாஸ்ல நான் என்ன எழுதியிருக்கேன்னா நல்ல ஃபார்முலா படிக்கணும், ஃபார்முலா பேஸ் பண்ணியிருக்கிற சிம்பிள் ப்ராப்ளம், இன்வர்ஸ் ஃபார்முலா அதை பேஸ் பண்ணியிருக்கிற சிம்பிள் ப்ராப்ளம், ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி, கண்டிப்பா ஒரு ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி ப்ராப்ளம் இருக்கும். அண்ட் இது சால்வ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கண்டிப்பா இருக்கும். 10 மார்க் கொஸ்டின் கம்பல்சரியா அதுல இருந்து வரும். 10 மார்க் நம்மளால எடுக்க முடியுமான்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸ்ட்ரகிள் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேசுறேன், கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இப்ப நம்ம 10 மார்க் இன் பண்ணக்கூடாது, அட்லீஸ்ட் சிம்பிளிஃபை பண்ற ஸ்டெப் வரைக்குமாவது எழுதணும். ஸோ தட் ஒரு 4 மார்க் நம்ம அதுல இருந்து எய்ம் பண்ணலாம். மேல ஃபார்முலா பேஸ் பண்ணி டைரக்டா இருக்கிற சம்ஸ்ல நம்ம ஒரு 2 கொஸ்டின் எழுத முடிஞ்சதுன்னா அது ஒரு 4 மார்க் நம்மளால எய்ம் பண்ண முடியும். ஸோ இதுவே 8 ஆயிடுச்சு. 15 + 8 23. ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து ஒரு 10 மார்க்னா 33. இது இந்த 3 யூனிட் நமக்கு பாஸ் மார்க்குக்கு தடுமாறி பாஸ் மார்க் வாங்குறதுக்கான டாபிக்ஸ். அண்ட் அடுத்தது இதுல எந்த சம்முமே தெரியலன்னு விட்டுட்டு வரக்கூடாது. எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டெப் வரைக்கும் சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட் யூனிட்ல நமக்கு ஓடிஇ பிடின்னு 2 சப்டிவிஷன் இருக்கு. ஸோ ஓடிஇல இருந்து நம்ம 5 மார்க் வந்ததுன்னா பிடிஇல இருந்து ஒரு 10 மார்க் வர மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அதை ஸ்பிளிட் பண்ணி தான் இருக்கோம். 2 மார்க் கொஸ்டின் வந்து எலிமினேஷன் ஆஃப் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட், ஃபங்க்ஷன் அண்ட் டைப்ஸ்ல ஏதாவது ஒரு டைப்ஸ்ல இருந்து இருக்கும். இங்க வந்து நமக்கு மேக்சிமம் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இந்த தேர்ட்ல இருக்குல்ல இந்த மாதிரி டைப் வரும்போது 10 மார்க் கொஸ்டின்ல வர மாதிரி இருக்கு. இல்ல இந்த மாதிரி சிம்பிளா இருந்ததுன்னா 5 மார்க், இது 10 மார்க்ல இருக்கு. பட் இருக்கும் இதுல இருந்து ஸ்டாண்டர்டா இதுல இருந்து ஒரு 15 மார்க்குக்கு இருக்கும். இந்த யூனிட் முடிச்சுட்டு தான் நீங்க ஃபூரியர் சீரிஸ் வர போறீங்க. ஃபூரியர் சீரிஸ் நமக்கு 2 டாபிக் தான், பார்க்க 2 டாபிக் தானே அப்படின்னு தெரியும். அண்ட் ஃபார்முலா சிம்பிள் தானே, a0/2 plus summation n = 1 to infinity an cos nx இவ்வளோதானே அப்படின்னு தெரியும். பட் அந்த இவ்வளோதானேன்ற ப்ராப்ளம்ல நம்ம என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணுவோம்னு பாருங்க. எங்கேயாவது இன்டெகிரல் பண்றதுக்கு முன்னாடியே இன்டெகிரல் சிம்பிளா மறந்துருப்போம், விட்டுருப்போம். இல்லைன்னா 1/π போட வேண்டிய இடத்துல 2/π போட்டிருப்போம். இல்ல 1/π போட வேண்டிய இடத்துல நமக்கு என்ன எழுதணும்னே தெரியாதனால அந்த டேர்மையே விட்டுட்டு 0 to π இப்படின்னு லிமிட் போட்டிருப்போம். ஒரு சின்னதா ஒரு மிஸ்டேக் பண்ணா கூட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே இது தப்புன்னு வந்துடும் ஃபூரியர் சீரிஸ். ஸோ ஸ்டெப் மார்க் கிடைக்காது. சின்ன ஒரு ரொம்ப மைன்யூட்டான மிஸ்டேக்னா கூட ஃபூரியர் சீரிஸ்ல மார்க் போயிடும். அண்ட் சிம்பிளிஃபிகேஷன் இருக்கு, லிமிட் சப்ஸ்டியூஷன் இருக்கு. ஸோ நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸால தான் ஃபூரியர் சீரிஸ் எழுத முடியும். பட் மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் ஃபர்ஸ்ட் 3 யூனிட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஓடிஇ பிடியிலேருந்து குட்டி குட்டி சம்மா ஒவ்வொரு சம்மா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சம்ம புரிஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதே நம்பர் வராது, வேற நம்பர் தான் வரும். ஸோ இந்த மேல இருக்கிற இந்த 3 டாபிக்ல ஃபர்ஸ்ட் 2 வந்து கம்பல்சரியா இந்த ஆர்டர்லயே படிச்சுக்கோங்க. லேப்லாஸ்ல உங்களுக்கு என்னெல்லாம் கவர் பண்ண முடியுமோ அதெல்லாம் கவர் பண்ணிக்கலாம். பட் எழுதும் போது ஃபூரியருக்கு வந்து லாஸ்ட்ல வச்சுக்கணும். ஏன்னா ஃபூரியர் சம் லென்த்தியா இருக்கும். சின்னதா ஒண்ணு மிஸ் ஆனாலும் அது தப்பாக போகுது. அதனால அந்த சம்ம லாஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஃபூரியருக்கு. ஸோ இது வந்து ஆவரேஜ், பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, அபோவ் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணணும். உங்களோட ப்ரிஸ்கிரைப்டு டெக்ஸ்ட் புக் ப்ரிஸ்கிரைப்டு புக் எடுத்துட்டு எல்லா டாபிக்கும் ப்ரிப்பேர் பண்ணணும். ஈச் அண்ட் எவ்ரி கார்னர் நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். ஆல் த பெஸ்ட்.